ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்து 10th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமுக்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர் மாதிரி. ஸோ இதில் நான் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரை காட்டுறதோட உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்பேன். ஸோ நீங்கள் எப்படிலாம் மார்க் எடுக்கலாம், எந்த ஏரியாலாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம், ஸோ இது எல்லாத்தையும் தான் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் சேர்ந்தாங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் இந்த ஒரு வருஷம் கொஷின் பேப்பர் எல்லாமே இருக்குது. மிட் டேர்ம்லேருந்து ஐ திங்க் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் ஃபுல்லாமே நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஏன்னா நீங்கள் நிறைய மார்க் எடுக்கணும், அது ஒன்று தான் இன்டென்ஷனு. ஸோ அதை தாண்டி என்னென்னா மறக்காமல் இந்த கொஷின் பேப்பர்லாம் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்படி ரிவைஸ் பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மார்க் வந்துடும். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இங்கிலீஷில் 1 மார்க் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 14 1 மார்க்ஸ் இருக்கும். அந்த 14 1 மார்க்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 to 3 1 மார்க்ஸ் புக்கிங் தான் கண்டிப்பாக வரும். அது எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் பெருசாக எதுவும் படிக்க வேணாம். ஸோ சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் இருக்கும் புக்கில் வந்து அந்த டார்க்காக இருக்க சினோனிம்ஸ். நீங்கள் வந்து க்ளாஸரி மட்டும் படிச்சுட்டு போனால் எனக்கு தெரிஞ்சு அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதை தாண்டி ஏன்னா நான் படிக்கிறப்போ வந்து எப்படியும் 2 உள்ளேருந்து கேட்டுருவாங்க. ஏன்னா சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸே ஒன்று அப்படியே ஒன்று வந்து புக்கிங் தான் கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து உங்கள் புக்கில் இருக்க அந்த ப்ராஸில் இருக்க அந்த சினோனிம்ஸ் முடிஞ்சளவுக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க பாருங்கள். நீங்கள் வந்து 95+ எடுக்கணும்னா நான் சொல்கிறது. மற்றபடி பார்த்தா இந்த அப்ரிசியேஷன் உங்களுக்கு வந்து ஒரு 80+ அப்படி எடுக்கணும்னா அதுக்கும் வந்து சொல்கிறேன் ஒரு சொல்யூஷன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ரிசியேஷன் கொஸ்டின் இருக்குல்ல, இதெல்லாம் மறக்காமல் நீங்கள் விட்டுறாதீங்க. விட்டால் உங்களுக்கு பெரிய லாஸ் ஆகும். ஏன்னா அவங்க அப்ரிசியேஷனில் அவங்க மார்க் பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா. அதே மாதிரி இந்த கிராமர் முக்கியம் தான். எனக்கு தெரிஞ்சு 95 எடுக்கணும்னா கிராமர் ரொம்பவே வேணும், எசென்ஷியலானது. நீங்கள் 90+ எடுக்கணும்னா கிராமர் வேணும். ஸோ அதை தாண்டி வந்து கிராமர் வந்து ப்ரோஸ் 2 மார்க்னு நினைக்கிறேன். ப்ரோஸ் 2 மார்க் வந்து நீங்கள் உங்களுக்கு 6 யூனிட் இருக்கும். நீங்கள் 6 யூனிட்லாம் படிக்காதீங்க, அவ்வளோ கஷ்டப்பட வேணாம். நான் உங்களுக்கு ஈஸியான ஒரு வழி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 3 யூனிட் நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க, எல்லா கொஸ்டினுமே விடாமல். அப்படி படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அந்த 2 அட்டன் பண்ணிடலாம். நானும் அப்படி தான் பண்ணுவேன். அப்படி பண்ணினா நான் ஈஸியாக 95 எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 3 யூனிட், ஏன்னா இம்பார்ட்டன்ஸ் ஏரியா மட்டும் நீங்கள் படித்தா போதும். எல்லாமே படித்து எல்லாமே மக்கப் பண்ணி எழுதணும்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ இங்கிலீஷ் பொறுத்தளவுக்கு புரிஞ்சு முக்கியமான ஏரியாவை படிங்க. அப்போ தான் உங்களால் மார்க் எடுக்க முடியும். நீங்கள் பார்க்குறீங்க 2 மார்க்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 யூனிட் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரோட் மேப்பில் ரொம்பவே ஈஸி. நீங்கள் எப்படி எழுதினாலும் மார்க் போட்டுருவாங்க. நீங்கள் வந்து விட்டு வந்துடாதீங்க. உங்களுக்கு தெரியலனா கூட கோ ஸ்ட்ரைட், கோ லெஃப்ட், கோ ரைட், ஸோ இந்த மாதிரி எதாவது ஒன்று எழுதி வைங்க. அதை தாண்டி நீங்கள் இங்கே கீழே வந்தீங்கன்னா ஆன்சர் எனி 2 of the following. ஸோ அந்த ஸ்டான்ஸாவை படித்து அது கீழே என்ன இருக்கோ அதை எழுதி வைங்க. ஸோ மெட்டஃபர், அந்த poetic lines அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ், இதை பற்றி நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் எல்லா வீடியோலுமே சொல்லியிருக்கேன், அதையும் போய் பாருங்கள் பாஸ்ட் வீடியோஸில். ஸோ இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களுக்கு புரியுது, நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா விட்டுருங்க, நீங்கள் எழுதிடுங்க. ஸோ அதை தாண்டி உங்களுக்கு புரியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியல அப்படின்னா உங்களை நீங்கள் விட்டுறாதீங்க. அதை நான் அதுதான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த 5ல் நீங்கள் அப்படியே மாற்றி எதாவது ஒன்று எழுதி வைங்க. எழுதி வச்சா உங்களுக்கு அட்லீஸ்ட் எப்படி பாசிபிலிட்டிஸ் பார்த்தாலுமே உங்களுக்கு 2 கரெக்டாக ஆகும். ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், 5th எடுத்து ஃபஸ்ட்டில் எழுதி, ஸோ அந்த மாதிரி மாற்றி எழுதி வச்சா கூட 2 கரெக்டாக ஆகும். நீங்கள் விட்டுட்டு வரதோட இப்படி எழுதுனா ஒரு பெஸ்ட்டில் அது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 4 of the followingல அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நீங்கள் விட்டுறாதீங்க. ஸோ நான் என்ன பெஸ்ட்டாக சொல்லுவேன்னா, இந்த மொபைல் கேலக்ஸி ஒரு டப்பா மாதிரி போட்டுக்கிட்டு உள்ளே வந்து மொபைல் இருக்க மாதிரி, ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் நீங்கள் அதில் எழுத போகிறீங்க. அதை தாண்டி நீங்கள் எதுவும் பெருசாக பண்ண போகிறதில்ல. ஸோ நியூஸ் லெட்டர் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது. நோட்டீஸ் ரைட்டிங் ஈஸியாக இருக்கும். ஸோ நோட்டீஸ் ரைட்டிங்கில் வந்து திஸ் இஸ் டு இன்ஃபார்ம்னு போட்டு அந்த மேலே ஹெட்டிங்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதி வச்சுருங்க. உங்கள் ஸ்கூல் பேர் மேலே ஹெட்டிங்கில் போட்டுருங்க, நோட்டீஸ் ரைட்டிங்னு போடுங்க, கீழே யோர் சின்சியர்லி. ஸோ இதெல்லாம் போட்டு நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா அவங்க கண்டிப்பாக 4 மார்க் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த பிக்சரை பார்த்து எழுதுறது, மேக்ஸ் நோட்ஸு, இதெல்லாம் நீங்கள் விட்டுறாதீங்க. நான் உங்களுக்கு ஈஸியானதாக சொல்கிறேன். நீங்கள் இதெல்லாம் படித்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக 85 எடுத்துடலாம். நான் இப்போ சொல்கிறதெல்லாம் படித்தாலே இதெல்லாம் வந்து நீங்கள் படித்து தான் எழுதணும் அப்படின்றதில்ல. நோட் மேக்கிங்லாம் ரொம்பவே ஈஸி. அந்த பேராகிராஃப் இருக்குல்ல, அந்த பேராகிராஃப் எடுத்து நீங்கள் நடுவில் அந்த டேஷ் போட்டு இல்லை சம்மர் ரைட்டிங் எழுதினா கூட ஓகே தான். நீங்கள் அதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் ஈஸியாக 5 மார்க் போட வேண்டியது. நீங்கள் டைட்டில் கீழே வந்து மாரல், இது 2 மட்டும் அவங்க கொஞ்சம் க்ரியேட்டிவாக எல்லாத்துக்கும் படித்து வச்சுக்கோங்க. அதை தாண்டி மெமரி போயம் உங்களுக்கு 3 இருக்கும். ஸோ அந்த 3 மெமரி போயமில் லைஃப், ஐ எம் எவ்ரி விமன், அதுக்கப்புறம் மெஷின் போயம்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டும் தேர்டும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஆனால் மெஷினும் இம்பார்ட்டன்ட் தான். மெஷின் போயமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த லாஸ்ட் ஒரு 2 ஸ்டான்ஸாக நினைக்கிறேன், அந்த 2 ஸ்டான்ஸாக வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஏன் இதுக்கு சொல்கிறேன்னா,
இப்போ வந்து ஒரு வருஷம் உங்களுக்கு லைஃப் கேட்டாங்கன்னா, பாஸ்ட் இயரில் சொல்கிறேன், லைஃப் கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் திரும்பி லைஃப் கேட்க மாட்டாங்க அடுத்த வருஷம். ஸோ திரும்பி ஐ எம் எவ்ரி மேன் கேட்டாங்கன்னா அது கேட்க மாட்டாங்க திரும்பியும் அடுத்த வருஷம். ஸோ இது மாதிரி மாற்றி மாற்றி கேட்கும்போது நீங்கள் ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த ரீட் த ஃபாலோயிங் போயம் இதெல்லாம் நீங்கள் விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியலனா கூட இந்த போயம் அட்டன் பண்ணாதீங்க. மேலே அதுக்கு மேலே பேராகிராஃப் இருக்கும். ஏன்னா போயம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது, உங்களால் புரிஞ்சுக்கிட்டு எழுதினா தான் அது எழுத முடியும். ஸோ பேராகிராஃப் எழுதி உங்களுக்கு தெரியலனா கூட ஃபஸ்ட் ஆன்சருக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஃபஸ்ட் லைன் அந்த மாதிரி எழுதிங்க. தேங்க்யூ.